50% மனநோய்கள் வந்து 25 வயசுக்குள்ளே வருது, 18லேருந்து 25 வயசுக்குள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லா விதமான மனநோய்களும் மனப்பிரச்சனைகளும் வந்து முதல்ல முகவுரை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் சார் தூங்காமல் இருக்கான் சார், சாப்பிட்றது இல்லை, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இல்லை, ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம், ஸ்கிசோஃப்ரினியாவாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குற்ற உணர்வு இருக்கலாம், இல்லாட்டி எதுவுமே வந்து தூக்கமாக இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட. இப்போ என்ன சொல்கிறாங்க, நைட்டில் ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க, ஜிஆர்டி மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் தலைகாணி 2 வச்சுட்டு தூங்குங்க, இல்லாட்டி வந்து ரொம்ப காலையில் மதியானம் நிறையா உழைக்கிறீங்க அப்போ நல்லா சாப்பிடுங்க, நைட்டில் வந்து இதெல்லாம் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து ஒரு முகவுரையாக இருக்குது மனப்பிரச்சனைக்கு. ஒரு டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவன் சரியாக வந்து வேறு பிரச்சனை வரும்பொழுது மறுபடியும் டிப்ரெஷன் வரும்பொழுது ஆரம்பம் வந்து தூக்கமாக இதுவாக இருக்கலாம், அவருடைய எஃபிஷியன்சி குறையுது. தூக்கத்தை கெடும் பொழுது அவன் வந்து அன்னசரியாக சில சமயம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்நாக்ஸ்லாம். 2வது டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஸ்மோக்கரு கூட கொஞ்சம் அதிகமாகுது. நைட்டில் தான் சார், பகல்லேருந்து ஒன்றும் இல்லை சார், எல்லாம் ஆக்குப்பைடாக இருக்கும், நைட்டில் வந்து தூக்கம் இல்லை, ஒரு ஸ்மோக் பண்ண அதுவும் ஜாஸ்தியாகுது. மறுநாள் காலையில் வந்து ட்ரௌசினஸ் வருது, ஒர்க் எஃபிஷியன்சி போகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை உணவு வந்து சாப்பிட்றதுல பிரச்சனை, ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம், மறதி நோய் வரலாம், அல்லது வந்து ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட தூக்கம் கெடுறது போது வரலாம். ஒரு கார்டியக் ப்ராப்ளத்துக்கு வந்து ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி கூட கொஞ்சம் நல்லா தூங்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து தூக்கம் இல்லாததால் தான் பிரச்சனை வருது. 2வது, இதுக்கு வந்து மாத்திரைகள் வந்து எங்கேயாவது ஒரு அரிதாக மாத்திரைகள் சாப்பிட்லாம்.